ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தர்பூசணியை பற்றி. தர்பூசணி சாப்பிட்டா எவ்வளோ நன்மைகளா அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடி, கர்ப்பிணி பெண்களுக்கு எவ்வளோ ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் பார்க்க போகிறோம். கோடை காலத்தில் கர்ப்பிணிங்க நீர்ச்சத்து அதிகமாக வெளியேறும். யூரின் மூலமாக வெளியேறினா நம்மளுக்கு வயிற்றில் தண்ணி ரொம்ப கம்மியாயிரும். ஸோ நம்ம நீர் சத்தை அப்படி தக்க வைக்கணும்னா இந்த தர்பூசணியை நம்ம சாப்பிட்லாம். இது இந்த டைமில் அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த தர்பூசணியை நம்ம நேச்சுரலாக நம்ம எடுத்துக்கலாம். கோடை காலத்தில் இந்த நீர்ச்சத்து இருந்த தர்பூசணியை சாப்பிடும்போது நம்மளுக்கு சூடுபிடி வராது. உடலில் நச்சுத்தன்மையை நம்மளுக்கு வெளியேற்றி கொடுக்கும். கோடை காலத்தில் நம்மளுக்கு அதிகமாக வேர்வை மூலமாக வெளியேறிடும். அதனால ரத்தத்தில் இருக்கிற நீர்ச்சத்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். ஸோ நம்ம இந்த நீர்ச்சத்து நிறைந்த தர்பூசணி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புல நீர்ச்சத்து அப்படி நம்ம தக்க வச்சு கொள்ளலாம். ரத்தத்தில் நீர்ச்சத்து குறைஞ்சிச்சின்னா நம்ம உடம்பு அப்படி ரொம்ப சோம்பலாக மாறிடும். ஸோ நம்ம தர்பூசணி சாப்பிடும்போது நீர்ச்சத்து ரத்தத்தில் கலந்து நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். உடல் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். உடம்புல சோர்வுங்கிறதே தெரியாது. அதனால் நீங்கள் இந்த தர்பூசணியை சாப்பிட்லாம். கர்ப்பிணி பெண்களுக்கு மலச்சிக்கல்ங்கிறது இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த தர்பூசணி சாப்பிடும்போது நம்மளுக்கு மலச்சிக்கல் வராது. ஏன்னா அதில் நார்ச்சத்து நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நார்ச்சத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நம்மளுக்கு கொழுப்பு, அதாவது கெட்ட கொழுப்பை நம்ம நீக்கி புதுசாக ஒரு கொழுப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நார்ச்சத்து. ஸோ நம்ம ரத்த நாளங்களை இந்த கொழுப்பு, கெட்ட கொழுப்பு படியதை நீக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு கொழுப்பை நம்மளுக்கு தந்துடும் இந்த நார்ச்சத்து. ஸோ நம்ம இந்த தர்பூசணி சாப்பிட்டா இந்த நார்ச்சத்து நம்மளுக்கு முழுமையாகவே கிடைக்கும். ஸோ இதில் நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் ரொம்ப நல்லதாக ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நீங்கள் தர்பூசணியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. தர்பூசணியில் என்னென்ன சத்துக்கள் அப்படி இருக்குது நம்ம பார்ப்போம். அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா, பாஸ்பரஸ், கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின் சத்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம தர்பூசணி பழத்தை நிறையாவே நம்ம எடுத்துக்கலாம். டாக்டர் நிறைய மாத்திரைகள் மூலமாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம நேச்சுரலாகவே இந்த தர்பூசணிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதனால் நம்ம குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும். ஸோ நீங்கள் இந்த தர்பூசணியை எடுத்துக்கோங்க. தர்பூசணியில் வெள்ளையாக ஒரு பகுதி இருக்கும். அது சிட்ருலின் சத்து உள்ளது. அதை நம்ம சாப்பிட்டோம்னா ப்ரெஷர், ரத்த அழுத்தம் நம்மளுக்கு குறையும். அதனால இதே சம்மந்தப்பட்ட நோய்கள் வராது. ஸோ நீங்கள் இதை நீங்கள் ஜூஸாக எடுக்கும் போது அது கூட நீங்கள் சர்க்கரை, சீனி ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் சீனி ஆட் பண்ணாங்க, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணும்போது அது மூலமாகவும் உங்களுக்கு பிளட் இன்க்ரீஸ் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் அயன் இருக்குது. நீங்கள் சீனியை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சீனி யூஸ் பண்ணாலும் அது வயிற்றில் உள்ள சிசுவுக்கும் அதே தான் போகும். நீங்கள் சீனி யூஸ் பண்ண வேண்டாம். இனி உள்ள ஜெனரேஷன் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பனக்கருங்கன்னு அந்த மாதிரி கொண்டு போங்க. ஸோ குழந்தை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக நம்மளுக்கு பிறக்கும். நீங்கள் ஜூஸ் கூட ஐஸ் சேர்த்துடாதீங்க. ஐஸ் சேர்க்கும்போது உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தைய பாதிக்கும். நிறைய வெப்பமாக ரொம்ப ஹீட்டான பொருட்களை சூடாக நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி டைமில். ஏன்னா நீங்கள் சூடாக சாப்பிடும்போது அது வயிற்றில் உள்ள குழந்தைய ரொம்ப பாதிக்கும். நல்லா ஆற வச்சு இந்த அவ்வளோ ஒரு சாதாரண மீடியமான உணவு ஹீட்டில் நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப சூடாக குடிக்காதீங்க. அதனால் இரும்பு சத்தம் உள்ள ஐட்டத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இவ்வளோ நேரம் எங்கள் சேனலை நீங்கள் பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட வீடியோ உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அமுக்குங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.